வணக்கம், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு டிஃபன் ரெசிபி தான். சுரைக்காயை வச்சு தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ரொம்ப சூப்பரான ஒரு ஹெல்த்தியான டிஃபன் ரெசிபி. அதுக்கு நான் இந்த மாதிரி ஒரு சுரைக்காவை எடுத்துக்கிறேன். அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எட்ஜஸ் ரெண்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணிவிட்டு இதோட தோலை வந்து பீல் பண்ணி எடுத்துடலாம். இன்றைக்கி தோசையில் நான் இதை வந்து கிரேட் பண்ணி தான் சேர்க்க போகிறேன். இந்த மாதிரி பாதி பாதியாக கட் பண்ணி வச்சு கிரேட்டர் யூஸ் பண்ணி நம்ம துருவி எடுத்துக்கலாம் நல்லா. அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த உள்ளே இருக்க சீட்ஸ் எல்லாம் தனியாக எடுத்துருங்க. இது நீங்கள் சேர்த்துக்கிட்டாலும் சேர்த்துக்கலாம், ஆனால் தூக்கி போடாதீங்க. நான் அதை வச்சு லாஸ்ட்டாக ஒரு டிஷ் காமிக்கிறேன். இப்போ இதை வந்து இந்த கிரேட்டர் யூஸ் பண்ணி நல்லா வந்து துருவி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்தளவு துருவினா போதும். இப்போ வந்து மாவு அரைச்சிட்டு வந்துடலாம். மிக்ஸி ஜாரில் தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துட்டு நான் அரிசி வந்து ஒரு 4 மணி நேரம் அரிசியும் பருப்பும் சேர்த்து ஊற வச்சு வச்சுருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சு வச்சுருக்கேன். இந்த அரிசி பார்த்திங்கன்னா நம்ம கடையில் வாங்குகிற இட்லி அரிசியும் ப்ளஸ் ரேஷன் அரிசியும் மிக்ஸ் பண்ணி தான் சேர்த்து எடுத்துருக்கேன் பாதி பாதியாக. நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ வந்து அரிசி பருப்பு மட்டும் தனியாக எடுத்து நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அளவு பார்த்திங்கன்னா நம்ம இட்லிக்கு ஊற வைப்போம் இல்லையா, அதே அளவு மாதிரி தான். ஆனால் அதில் வந்து உளுத்தம்பருப்புக்கு பதிலாக இதில் வந்து தோரம்பருப்பு சேர்த்துக்கணும். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ், வேறு எதுவும் இல்லை. இன்றைக்கி நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த கால்படியில் எடுப்போம் இல்லையா, அதில் வந்து 1.5 கால்படி அளவு அரிசியும் அதுக்கேற்ற அளவுக்கு பருப்பும் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம மாவெல்லாம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ அரைச்ச மாவில் துருவி வச்சுருக்க சுரைக்காவை சேர்த்துடலாம். நான் இந்த அளவு சுரைக்காவை மீதி வச்சுருக்கேன். ஏன்னா வந்து நம்ம அரைச்சிருக்க மாவுக்கு இந்த சுரைக்காவே போதுமானது. கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போ வந்து இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். ஒரு தாளிப்பு கரண்டியில் 1 ஸ்பூன் எண்ணெய், 1/2 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு. பருப்பு கொஞ்சம் கலர் மாறினதுக்கப்புறம் 4-5 மோர் மிளகாவை கிள்ளி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். இது கூடவே கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டு இந்த தாளித்து இந்த மாவில் கொட்டிடுங்க. மாவு பார்த்திங்கன்னா ரொம்ப தண்ணி ஊற்றாமல் இந்தளவு இருந்தாலே போதும். ஏன்னா சுரைக்காலேருந்து நமக்கு நல்லா தண்ணி வரும். இது அப்படியே ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். இது புளிக்க வைக்கணும்லாம் அவசியம் இல்லை. நம்ம எடுத்து வச்சுருந்த சீரை பார்த்திங்கன்னா இப்போ வந்து உப்பு மிளகாத்தூள் போட்டு சாப்பிட்லாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். தோசை கல்லில் லைட்டாக எண்ணெய் ஊற்றி அந்த சீட் சேர்த்துட்டு இப்போ வந்து அப்படியே கொஞ்சோண்டு உப்பு, கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், காரத்துக்கு கொஞ்சமாக மிளகாத்தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது ஒரு 2 நிமிஷம் அப்படியே வந்து வதக்கிட்டே இருங்க. நம்ம சீடு வந்து ரெடி ஆகிடும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சீடு. இந்த மாதிரி சாப்பிட்டிங்கன்னா, இந்த மாதிரி சாப்பிட்டதே இல்லைன்னா ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம தோசை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். கல் சூடானதுக்கப்புறம் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வந்து தோசையை வந்து எப்படி வேணாலும் ஊற்றிக்கலாம். உங்களுக்கு மெலிசாக வேணும்னா மெலிசாவும் ஊற்றிக்கலாம், இல்லை ரொம்ப திக்காக வேணும் கொஞ்சம் மொத்தமாக வேணும்னாலும் அப்படியும் ஊற்றிக்கலாம். எப்படி சாப்பிட்டாலும் இந்த தோசை வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். லைட்டாக எண்ணெய் ஊற்றிட்டு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. அடிப்பகுதி நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் இதை அப்படியே திருப்பி போட்டு இன்னொரு பக்கமும் ரோஸ்ட் பண்ணி எடுத்தால் நம்ம தோசை ரெடி. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டிஃபன் ரெசிபியும் கூட. இதுக்கு வெங்காய சட்னி சூப்பராக இருக்கும். நான் ஆல்ரெடி நம்ம யூடியூப் சேனலில் போட்டிருக்கேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் கொடுக்குறேன். அவ்வளோதான், நம்மளோட தோசை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். This video is sponsored by BuyMoD shopping application. BuyMoD shopping application is one of the online shopping app. இந்த ஆப் பார்த்திங்கன்னா நம்மளோட ப்ளே ஸ்டோர்லேயும் ஆப் ஸ்டோர்லேயும் அவைலபிளாக இருக்குது. டிஸ்கிரிப்ஷனில் இதோட லிங்க் கொடுத்துருக்கேன். இன்ஸ்டால் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஆப்பு க்ராசரிஸ் வாங்குறதுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.